ஆரம்பிக்கப்பட்டது. இதோ இது கடைசி சனிக்கிழமை ஆராதனை நமக்கு வரும். அது மட்டுமல்லாமல் அடுத்தது கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கும். அதோடன் புது வருஷத்துக்குள் நாம் அடியெடுத்து வைப்போம். ஆனால் இந்த சனிக்கிழமை தேவன் தாமே கொடுத்த நல்ல ஒரு வார்த்தை நமக்கு, டெலிவரன்ஸ், விடுதலை. ஸோ டெலிவரன்ஸ், இயர் ஆஃப் டெலிவரன்ஸ்னு சொல்லும் பொழுது நான் அதை தெளிவாய் சொன்னேன். பிசாசு ஓட்டுகிற டெலிவரன்ஸ் அல்ல. ஏன்னா ரொம்ப பிசாசு வாழ்க்கையில் பார்த்தாச்சு. அதனால் பிசாசு எப்படி வரும் எப்படி போகணும்னு ஏறக்குறைய நமக்கு தெரியும். அதனால் பிசாசு ஓட்டுகிற ஊழியங்கள் நாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அது நம்மளை பார்த்தாவே இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மேலாக இந்த நாட்களிலே, இந்த வருகின்ற வருஷம் அநேக கட்டுண்டவர்களை தேவன் விடுதலை செய்ய போகிறார். கடைசி நாட்களாக இருப்பதனாலே சுவிசேஷத்தை அறிவிப்பதோடைய தேவை அதிகரித்து கொண்டிருக்கிறது. பலாக்காரத்தோடு நாம் மக்களை ரட்சிப்புக்கு கொண்டுட்டு வர வேண்டும். இந்த பலாக்காரம்னு வந்துட்டாவே ஒரு சண்டை போடுற மாதிரி தான். அப்படின்னா ஒருத்தவங்களை பலாக்காரமாக பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறோம் இல்லையா? யாரையாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா போலீஸ்காரவங்க பலாக்காரம் பண்ணி இழுத்துட்டு போவாங்க. அவங்க மல்லு கட்டுவாங்க, அவங்க சண்டை போடுவாங்க, என்ன வார்த்தை வேணாலும் ஏசுவாங்க. எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கிட்டு வேற வழி இல்லாமல் நம்மளுக்கு யோசிக்கலாம், ஏன்டா இந்த மாதிரி இவங்களை போட்டு இழுத்துக்கிட்டு வரணும், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மக்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லணும், அவங்களோட பேச்செல்லாம் கேட்கணும், அவங்க காரி துப்புறதெல்லாம் வாங்கி கொள்ளணும், இவங்களெல்லாம் ரச்சு கொண்டுட்டு வந்தால் நாளைக்கு நம்மளையே ஆப்பு வைப்பாங்களே அப்படின்னு தெரிஞ்சும் பலாக்காரத்தோடு அவங்கள நம்ம இழுத்துட்டு வரும். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம், ஒரு குடும்பத்தை நம்ம கஷ்டப்பட்டு பலாக்காரப்படுத்தி அவங்கள ரெச்சிப்பு கொண்டுட்டு வரோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் ஐயா பலாக்காரம் பண்ணி ஒருத்தவங்களை ரெச்சிப்பு கொண்டுட்டு வரணும்? அவங்கள சத்தியத்தை சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அவங்க ரட்சிக்கப்படுறாங்களோ இல்லையோ அது நம்முடைய கடமை இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு நான் கொடுக்குற இந்த பைபிள் ஸ்டடியும் பிரசங்கமும் 2 விதமான மக்கள் அதை கவனித்து கொண்டு வருகிறார்கள். சிலருக்கு இந்த வார்த்தையின் சத்தியம் நான் பேசுவதை தவிர்க்க முடியாது. They cannot avoid to say, no, he is talking nonsense. அவர் சும்மா பேசிக்கிட்டு இருக்காருன்னு யாருமே சொல்றதுக்கு ஒரு 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 என்ன சொல்றது, என்ன சொல்லலாம், ஒரு வார்த்தை தவிர்க்க முடியாது. ஏன்னா இவர் பேசுறத நம்ம தவிர்க்கவும் முடியாது, ஆனால் அவர் பேசுறதை ஏற்றுக்கொள்ளவும் கஷ்டமா இருக்கு. இந்த 2 விதமான காரியம் ஓடும். ஏற்றுக்கொள்ளுகிறது ப்ராக்டிக்கலாக இருக்குதான், அதனால பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு 10 வசனத்தை வச்சு கர்த்தர் இதை சொல்லுகிறார், அதை செய்கிறார், இதை சொல்லுகிறார், அதை செய்கிறார், இதை சொல்லுகிறார், அதை செய்கிறார். நீங்களே கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் கர்த்தர் என்ன செய்வார்னு. இப்போ நீங்கள் போய் நம்ம விசுவாசிங்க வெளியில் போய் நீங்கள் வாங்க எங்கள் பாஸ்டர் இதை செய்வார், நீங்கள் வாங்க எங்கள் பாஸ்டர் அதை செய்வார், நீங்கள் வாங்க எங்கள் பாஸ்டர் வியாதிக்கு ஜெபம் பண்ணுவார், நீங்கள் வாங்க அதை செய்வார் இதை செய்வார்னு எக்ஸ்பெக்டேஷனை உண்டாக்குறீங்க. அப்போ நீங்கள் மக்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னா ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்குறீங்க. அப்போ அந்த ஜனங்கள் இங்கே வரும்பொழுது நீங்கள் கொடுத்த பில்டப்புக்கும் அவங்க அந்த எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்ப்போடு வரும்பொழுது அதை நடக்காதுன்னா மக்கள் என்ன செய்வாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. என்ன கேட்டது இவங்க சொன்ன மாதிரி நடக்கலையே. ஓகே, இப்போ நம்ம அந்த உமன் என்டர்பிரனர் நைட் நடத்தணும். அப்போ நீங்கள் நம்ம எல்லாம் போய் லேடிஸ் பெரிய பில்டப் கொடுத்துருப்பாங்க, அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க, நீங்கள் வாங்க மோட்டிவேஷன். அப்போ வந்த மாதிரி அங்கே வந்தவங்க அந்த கருத்து சொல்லும் பொழுது, ஐயோ அருமையாக இருந்துச்சு, வார்த்தைகள் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு, நாங்கள் நினச்சதுக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் அது கிரெடிட். ஓகே, டிஸ்டிங்ஷன். நம்மளுக்கு என்ன பேசுனாங்களே தெரியல அப்படின்னா த ஹோல் திங் இஸ் ஃப்ளாப். ஒரு ஆள் சொன்னாவே அது ஃப்ளாப் தான், அந்த ஒரு ஆள் 10 ஆள் ஆகும். ஸோ அப்போ மக்கள் எக்ஸ்பெக்டேஷனை நம்ம பில்ட் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்க வரும்பொழுது அவங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்யும் போது நிச்சயமாய் மாறுதல் வரும். அதனால தான் ஏன் தேவனுடைய ராஜ்யம் பலாக்காரப்படப்பட்டது, பலாக்காரத்தோடு செயல்பட்டது என்ற வசனம் சொல்லுகிறது. இட் வாஸ் ஃபார்ஸ்ஃபுல். த ஹோல் ஹெவன் வாஸ் ஃபார்ஸ்ஃபுல்லி ஒர்க்கிங் அப்படின்னு வசனங்கள் நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம்.
அப்படின்னா ஒரு சுவிசேஷத்தை நாம் ஒரு வீட்டுக்கு அறிவிக்க போகும்பொழுது வானமும் பூமியும் நடுங்குது. அந்த அந்த the power to set the captives free, அந்த மக்களை கட்டுண்டவர்களை விடுதலை செய்யறதுக்கு வானமும் பூமியும் சகலங்களும் அண்ட சராசரங்களும் ஆக்டிவேட் பண்ணுது ஒரு ஆத்மா கொண்டுட்டு வர. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரியாது, செத்து போனாதான் புரியும்னு கேட்டால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப மக்களை நாம் பலாத்காரம் பண்ணி, அதனால தான் ஜேம்ஸ் இப்போ கெட்டவன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அவன் என்ன போய் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இவ்வளோலாம் பேசுறாரு, அவங்கள ஃபோர்ஸ் பண்றாரு அப்படின்னு கூட மக்கள் சொல்ல கேட்டிருக்கேன். நம்ம ஃபோர்ஸ் பண்றதுன்னு இல்லை, நம்ம அந்த வேலையை முடிக்கணும். ஒரு ஆப்ரேஷன் பண்ணும் போது சில காரியங்களை அந்த வயிற்றுலேருந்து எடுக்கணும்னு சொன்னால் அப்போ தான் உயிர் பழைப்பாங்கன்னா எடுத்து தான் ஆகணும். இல்லாட்டி போனால் இல்லை யாரும் எடுக்க விட மாட்டோம், ஆப்ரேஷன் பண்ண விட மாட்டான்னா அல்பாயுசிலே போக வேண்டியதுதான். ஸோ தேர் certain things we have to forcefully do. ஆனால் மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேறையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம், ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாருன்னா சில விசுவாசிகள் வந்து மற்ற ஊழியக்காரங்களோட மெசேஜை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க மெசேஜை தான் கேட்குறாங்க, இன்னும் பக்கத்தில் உட்காந்து பார்க்கல. இதுதான் பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோ, அந்த ஊழியக்காரங்களோட மெசேஜை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆகும், ஏன் நம்ம பாஸ்டர் அப்படி பேச மாட்டேன்றாரு, ஏன் இந்த சபையில் இப்படி இருக்க மாட்டேனுது. அப்புறம் அவங்க ரசிக்கப்பட்டாங்க இல்லையா, கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வேறையா இருக்கும். பாருங்க, அந்த பாஸ்டருங்க என்ன மாதிரி பேச, எவ்வளோ உருக்கமாக பேசுறாங்க, மகளே கலங்காதே என்று சொல்றாங்க. ஆனால் நம்ம பாஸ்டரோ ஒழுங்காரு, இல்லைன்னா ஆண்டவர் பிச்சு விடுவார். அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. ஒரு பாஸ்டர் ஒரு சபையை நடத்துகிற ஒரு மேட்பனுடைய ஸ்டைலும் சும்மா வெளியில பேசுகிறவங்களுடைய ஸ்டைலும் வேற. நீங்க உண்மையிலே நல்ல சபை வச்சிருக்கிறவங்க பேசுகிற பாணியை கேட்டீங்கன்னா ரொம்ப கண்டிப்பு இருக்கும், ரொம்ப உணர்த்துதல் இருக்கும், ரொம்ப காரியங்களை சீர்படுத்த வேண்டியது இருக்கும். ஸோ ஊழியக்காரர் வந்து எப்போதுமே அது மாசத்துல ஒரு வாட்டியோ 2 மாசத்துல ஒரு வாட்டியோ இப்போ அக்கௌண்ட் நைட்லாம் வருது, நீங்க வந்து பாருங்க, அது வித்தியாசமா இருக்கும். பிகாஸ் இவாஞ்சலிஸ்டிக் நைட். அதே நேரத்தில் இந்த மாதிரி பைபிள் ஸ்டடின்னு வரும்போது கரெக்ஷன் அதிகமாக இருக்கும், நம்ம உள்ளத்தை சீரமைக்க வேண்டிய காரியங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம உள்ளங்கள் தேவனுக்கு ஏதுவாக இருக்கும் போது தான், அந்த பதமாக இருக்கும் போது தான், பக்குவமாக இருக்கும் போது தான் தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். ஸோ அப்படி இருக்க எக்ஸ்பெக்டேஷன். இப்போ நம்ம பார்க்குறோம், ரோட்டில் நல்லா அழகாக ஒருத்தவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க, ஒரு குடும்பம் இருந்தால் இப்படி இருக்கணும் ஒரு குடும்பம் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் அந்த குடும்பத்தை அந்த தரத்தில் கொண்டுட்டு வர உங்களால் முடியணும். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம், இப்போ நம்ம சபையிலேருந்தே மற்ற சபைக்கு யாராவது போகிறாங்கன்னு வச்சுக்குவோம். போகும்பொழுது பல வருஷமாக இந்த சபையிலேருந்து என் உணவை சாப்பிட்டு, நான் ஆக்கி கொடுக்கறத சாப்பிட்டு, என்னோட பாணியை அவங்க ரசித்து, என்னோட ஸ்டைல் அவங்க பார்த்து இவ்வளோ காலமாக இருந்தவங்க இன்னொரு இடத்துல போகும்போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேறையாக இருக்கும். ஏன்னா அது அவங்க எதிர்பார்ப்பாங்க, இங்கே இருக்கிற குவாலிட்டியை கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அங்கே இல்லாட்டி போனால் தென் ட்ரபிள் ஸ்டார்ட்ஸ். ஸோ அதே போல தான் இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், ஒரு கம்பெனியில், இந்த ஒரு அமெரிக்கன் கம்பெனின்னு வச்சுங்களேன், அதில் பெனிஃபிட்ஸ் அதிகம், இன்சென்டிவ் அதிகம், பெனிஃபிட்ஸ் அதிகம். ஒரு அமெரிக்கன் கம்பெனினா அவங்களோட ஸ்டைல் ஆஃப் நிர்வாகம், மக்களை பார்த்து கொள்வது, கவனித்து கொடுக்கறது வேறையாக இருக்கும். நல்ல ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் பல வருஷம் வேலை செஞ்சுட்டு நல்ல செழிப்பாக இருந்துட்டு அப்புறம் திடீர்னு வந்து நம்ம இன்னொரு சாதாரண ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்யும் பொழுது நம்ம நினைப்போம், அந்த அமெரிக்காக்காரன் ஏன் இஸ்ரேல் மக்கள் மத்தி தான் 400 வருஷம் எஜிப்டில் இருந்து நல்லா தின்னு அவன் போடுற எல்லாம் அடிமையாக இருந்து அவன் போடுற எல்லா இந்த தர்பூசை தின்னு, அப்புறம் வெங்காயத்தை தின்னு, பூண்டை தின்னு, நல்லா ஆக்கி தின்னு அந்த ருசி கண்டுபோச்சு. உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம், நம்ம மலேசியாவில் இருந்துட்டு அமெரிக்காவில் போய் ஒரு 6 மாதம் இருக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா காலையில் இங்கே இருக்கிற நாசிலமா, மீஹூன், லொந்தோ விதவிதமாக நம்ம சாப்பிட்டுட்டு அங்கே போய் பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்ன்ற மாதிரி அவன் போட்ட அந்த காஞ்சி போன ரொட்டியும் பட்டரும் ஜேமும் சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஸோ அதே போல தான் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்ட பிறகு அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாமே நடந்துக்கணும்னு நினைப்போம். ஸோ அது ரொம்ப கஷ்டம். அது நம்மளே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றி கொள்ளாவிட்டால் மற்றவங்களை மாற்ற நம்ம நினைக்க முடியாது. ஸோ டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் எவ்ரிபடி அரவுண்ட் யூ. ஃபர்ஸ்ட் யூ சேஞ்ச் and everybody around you will automatically change.
வணக்கம். சரி, அப்படி இருக்க அப்போ பவுல் அடியானவர்கள் இந்த நாட்களிலே அநேக காரியங்களை ரொம்ப சிம்பிளாக அவர் பேசுகிறாரு. என்னமோ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்கிறது கிராண்டாக இருக்கும். அப்படி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அல்லது நிருபங்கள் இவைகளெல்லாம் வாசிக்க அந்த தமிழில் பேசும்போது இம்ப்ரெஷன் பயங்கரமாக இருக்கும். இந்த நிருபங்களை எடுத்து சொல்ல வேண்டும், பவுல் நிருபங்களிலே எழுதியிருக்கிறார். அது அப்படியே இன்னும் எடுக்கும் போது தங்க புக்கில் அப்படியே தங்க தகுட்டில் அப்படி படிக்கிற மாதிரி ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் பவுல் இந்த கொரிந்தியருக்கு சபைக்கு எழுதும் போது ரொம்ப சிம்பிளாக நீங்களும் நானும் பேசுகிற மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலாக சில காரியங்களை பேசுகிறாரு, டிஃபைன் பண்ணுகிறாரு. நல்லா உட்காந்து வாசிங்க. என்னன்னு கேட்டால் இந்த பைபிள் வாசிக்காத மக்கள் தான் சரி விடு, காலையில் போ வாசிங்க. ஃபஸ்ட்டு 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துலேருந்து போவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் என்னன்னு கேட்டால் போ வாசிங்க. அப்போ ஒரு ஊழியக்காரன் யாரோடைய டிமாண்டுக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தோம். பிரைஸ் தி லார்ட். அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். இதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். கேட்குறவங்களும் சரி, உலகத்தில் இருக்கிற பாஸ்டர்ஸ் கேட்குறவங்களும் சரி, நம்ம சொல்லுகிற கருத்துக்கள் அனுபவ ரீதியான கருத்துக்கள். இத்தனை வருஷம் ஊழியத்தில் ஆடுகளை மக்களை ரட்சிப்பு கொண்டுட்டு வந்து அவர்களை உருவாக்கி ஒவ்வொரு குடும்பத்தை ரட்சிப்பு கொண்டுட்டு வர்றது 1 நாள் 2 நாள் இல்லை. சில குடும்பங்களை 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் போராடி அவங்களோட பலாக்கரம் பண்ணி அவங்கள ரட்சிப்பு கொண்டுட்டு வந்திருக்கும். அவன் 10 வருஷம் சென்று அவ்வளோ அவங்கள சந்தித்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்து அவங்களை எப்படியாவது ரட்சிப்புகளை கொண்டு வந்த பிறகு அவங்க சொல்கிறது, ஐயோ ஐயா முன்னவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம, 10 வருஷத்தை வீணாக்கிட்டேன்னு. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி வரும்பொழுது பலாக்காரம் என்றது உண்டு. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தான் மக்களை அந்த நரகத்திலேருந்து மீட்க முடியும். தடவை கொடுத்து யாரும் வந்ததா சரித்திரம் இல்லை. யாருமே சும்மா அப்படி தடையை கொடுத்து சும்மா வாங்க அப்படின்னு சொன்ன இன்னும் வந்து ரட்சிக்கப்பட்டவங்க யாரும் இல்லை. எல்லாமே அந்த நரக பிடியிலிருந்து, அந்த இருளின் பிடியிலிருந்து, அந்த பாவத்தின் பிடியிலிருந்து, சாபத்தின் பிடி. அதனால்தான் சில இவாஞ்சலிஸ்ட் எப்போதுமே சொல்ற வார்த்தை, நீங்கள் இருளில் இருந்தாலும் பாவத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார், இன்றே தேவன் உங்களை விடுவிப்பார். 10 வருஷமா அதே விடுவிப்பார்னு ஒரு விசுவாசி கேட்டால் அவனுக்கு மென்டல் என்னமோ ப்ராப்ளம்னு அர்த்தம். அது தேவனை அறியாத மக்களுக்கு ஒவ்வொரு காலையிலையும் ஊழியர்கள் பேசும்பொழுது உங்கள் இருளில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் கஷ்டத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார், ஏதோ ஒரு இருள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, அந்த இருளிலிருந்து விடுவிப்பார் என்று ஒரு அவிசுவாசிக்கு அல்லது புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொன்னால் அது எடுத்துக்கொள்ளப்படும். அதே நேரத்தில் ஒரு 10 வயதான 10 வருஷம் ஒரு சபையில் இருக்கிற விசுவாசி பார்த்து உன்னை இருளில் இருந்தும் நஷ்டத்தில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் விடுவிப்பார், மகளே கலங்காதே, இன்று உனக்கு விடுதலை ஒன்று, மகனே கலங்காதேன்னு அதை கேட்டுட்டு அழுதினா, ஓ மை காட், காட் also cannot help you. If God can help you, amen. அதான் சின்ன பிள்ளைத்தனம்னு சொல்கிறேன். அதான் சொல்கிறேன், நான் பேசுகிற பாணி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்காதீங்க. நீங்கள்லாம் வளர்ந்து நல்லா இறைச்சும் மாமிசமும் சாப்பிட்டு வளருகிற பலம் உள்ளவர்கள். நீங்கள் மறுபடியும் சும்மா எலிமெண்ட்ரி பிள்ளைங்க மாதிரி பால் உங்கள் வாயில் ஊற்றுறதுக்கு வாழாதீங்க. And if you want to enjoy that kind of messages all the time, you are going nowhere and you are not growing. உங்களை ஒரு புள்ள பிறக்கிறது ஈஸியில், ஆமாம் மாசமாயிட்டேன் இந்த அப்படியே புள்ள பிறந்துடாது. அந்த பிள்ளையே பலாக்காரம் பண்ணி தான் வெளியில் வரும், ஃபோர்ஸ் பண்ணி தான் வெளியில் வரும். அந்த தாய் ஃபோர்ஸ் பண்ணணும், பலாக்காரம் பண்ணணும், ஃபோர்ஸ் பண்ணி அதை வெட்டி ஸ்டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். இல்லைன்னா ஃபோர்சப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது உள்ளுக்கு ஒரு இது மாதிரி விட்டு அந்த பிள்ளைய இழுப்பாங்க. பலாக்காரம் பண்ணி அந்த பிள்ளைய அந்த தாயின் கரு இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வரணும். அந்த பிள்ளை இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வரணும், அந்த பிள்ளை இந்த பூமிக்கு கொண்டுட்டு வரணும், சேஃபா கொண்டுட்டு வரணும். எவ்வளவு பலாக்காரங்கள் உண்டு தெரியுங்களா?
இட்ஸ் நாட் ஈஸி டு டெலிவர் பீப்புள். அதான் பிள்ளைய டெலிவர் பண்றது சொல்லுவாங்க, பிள்ளைய பெத்து எடுக்கிறது டெலிவரி. அந்த இருள், அந்த அத்தனை மாசத்துல இருந்து அந்த புள்ள உருவான நாள்ல இருந்து, அந்த கரு உருவான நாள்ல இருந்து 10 மாதங்கள் அந்த புள்ள தண்ணிலையும் இருள்லையும் கிடக்கும். அங்க நான் டோர்ச் லைட் அடிச்சு வச்சா யாரும் பிடிக்கிறாங்க இல்லை. அப்ப பலாத்காரம் பண்ணப்பட்டு அந்த பிள்ளைய அவன் வெளியில எடுக்கிறோம், எப்படியாவது அந்த பிள்ளையோட உயிரை காப்பாற்றணும். அப்ப இந்த இருள்ல இருக்கிற பிள்ளை இப்ப வெளிச்சத்துக்கு வருது சரீரபரமா. அதே போல அவங்களுடைய ஜென்ம பாவங்கள், அவங்களுடைய வாழ்க்கை என்ற இருள் இருந்து இயேசு கிறிஸ்துவின் மரணமும் அவருடைய ரத்தம் சிந்துதலும், அவர் நம்மை ரத்தமும் தண்ணீரும் ஊற்றி நம்மளை பெற்றெடுத்தா அதுவே ஜீவ பிறப்பு. நரகத்தின் இருளிலிருந்து, பாதாள இருளிலிருந்து, இருளின் வாழ்க்கையிலிருந்து நம்மளை பிச்சை எடுக்கிற வாழ்க்கை நம்ம நிரந்தரமா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அவருடைய ஒளியின் பிள்ளைகளாய் நித்தியம் வாழ வழி செய்தார். அப்ப அதுல ஒரு பலாத்காரம் உண்டு. அப்ப பவுல் சொல்லுகிறார், எனக்கு எல்லா சுதந்திரங்களும் இருக்கு, நான் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் போடலன்னு அவர் ஏற்கனவே அர்கியூ பண்றார். என்னை யாருமே கை நீட்டி நீ இப்படித்தான் இருக்கணும், எனக்கு பிடிக்காதது இந்த கிறிஸ்துவ சமுதாயத்துல ஊழியக்காரன் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஊழியக்காரன் இப்படிதான் உடுத்தணும், ஊழியக்காரன் இப்படிதான் செருப்பு போடணும், ஊழியக்காரன் இப்படிதான் முடி வச்சிருக்கணும். பெந்தகோஸ்து சபையில மீச கூட வைக்க முடியாது. என்ன பெந்தகோஸ்துமா ரைட்டா இல்லையா? மீச வைக்கூடாது. நாங்க அழகா தாடி வச்சுக்கிட்டு இவரு பெந்தகோஸ்தல். நீங்க பாஸ்டர் சத்யா பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் பெந்தகோஸ்தல் பாஸ்டர் சத்யா. அதை வேற வழி இல்லை, அவரை தான் சொல்லி ஆகணும். எல்லாத்துக்கும் அவர் தான் வந்து போடுறாரு. பாருங்க, ஒரு மீச இருக்காது, ஒரு தாடி இருக்காது, கிளீனா இருப்பாரு. டிப்பிக்கல் ஃபோர்ஸ்குயர் பெந்தகோஸ்டல் ஸ்பிரிட் ஃபீல் பாஸ்டர். ஆனா நாங்கெல்லாம் விதவிதமாக தாடி வைப்போம், விதவிதமாக மீசையை முறுக்குவோம், விதவிதமாக சட்டை போடுவோம், ஸ்டைலாக இருப்போம். அதை கேட்கறதுக்கு எவனுக்கும் உரிமை இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுகிறது தெளிவா, எங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தை நாங்கள் சுதந்திரமாக வச்சுக்கொள்வோம். ஸோ இப்போதுமே இந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்ன இந்த ஜனங்களுக்கு ஒரு ஊழியக்காரன் எப்படி இருப்பானே தெரியாது. ரட்சிப்பு வந்துட்டாவே அவர் கஷ்டப்பட்டு எங்களை கொண்டு வந்துட்டான்னு ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கு பிறகு இந்த கிறிஸ்துவ கூட்டம் கூட கூடுதுங்க தெரியுமா? சில இருக்கு, ஆனால் வர மாட்டேங்குது. பைபிள் ஸ்டடி ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதுங்க ஒரு பைபிள் ஸ்டடி நடத்தும் பாருங்க. பாஸ்டர் ஏன் எப்படி இருக்காரு? பாஸ்டர் இதுங்க வந்ததுக்கு புதுசாக முழிக்கும், நல்லா தானே வந்தேன், இங்கே வந்தோன்னே ஏன் பாஸ்டர் மொதல் பைபிள் ஸ்டடி நான் ரசிக்கப்பட்ட சபையில் அப்படி தான் இருந்துச்சு. வந்தோன்னா பாஸ்டர் பற்றி தான் குறை சொல்லுவாங்க. பைபிள் ஸ்டடி கூட இல்லை. என்ன பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணாரு, ஏன் பாஸ்டர் இந்த வார்த்தை யூஸ் பண்ணாரு, ஏன் பாஸ்டர் அப்படி பண்ணாரு. ஐயோ கடவுளே, அவன் இன்னும் 4 பேரை வச்சு கொண்டுட்டு வர பாஸ்டர் ஹார்ட் அட்டாக்ல சீக்கிரம் செத்துருவான். அப்ப ப்ராப்ளம் யாரு? திஸ் கிறிஸ்டியன் பீப்புள் மெஸ்ட் அப் வித் ஆல் கைண்ட் ஆஃப் ஜங்க்ஸ், கண்ட ஜங்க். ஆனால் தான் பவுல் தெளிவாக சொல்லுகிறாரு, ஊழியக்காரனை நியாயப்படுத்தாதீங்க, நியாயம் தீர்க்காதீங்க, அவங்களுக்கும் சுதந்திரம் உண்டு, விடுங்க. அவங்க சுதந்திரமா நிம்மதியா சந்தோஷமா இருந்தாதான் இன்னும் தேவ பணி செய்ய முடியும், சந்தோஷமா செய்ய முடியும். ஆனால் தான் சார் இந்தியாவிலேருந்து இங்கே வந்தாங்கன்னா கோட்டு சூட்டு மாட்டிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அவங்க சபையில் சண்டே சர்வீஸில் வெள்ளையும் சொல்லையுமா தான் நிற்கணும். சோழ வந்தான் சுந்தர் தேவர் மாதிரி அப்படியே வெள்ளை. ஏன்னா அவங்க மனசாட்சி அவங்களை குத்தம். ஆனா அதே நேரத்தில் நாட்டை விட்டு வெளியில வந்துட்டா சுதந்திரமா இருக்கலாம். ஏன்னா வெளியில சுதந்திரம் உண்டு. அவங்க புல்பில நிற்கும் போது வெள்ளைய போட்டாகணும். ஒரு நாளைக்கு சாக்லேட் கலர் போட்டுட்டாங்கன்னா மக்கள் எல்லாம் கேட்பாங்க, ஏன் பாஸ்டர் இன்னைக்கு வெள்ளையா வரல, சாக்லேட்டா வந்துட்டீங்க. அப்ப கிறிஸ்து மக்களுக்கு விடுதலை கொடுக்குதான் இல்ல கட்டில கொண்டு போய் விடுதான்? நீங்க போடுற உங்க லோ. அதே போலதான் நம்ம சபைக்கு வரும்போது எல்லாம் நல்லா உடுத்திட்டு வாங்கன்னு சொல்லுவோம். நல்ல பூ வச்சுக்கிட்டு வாங்க, நல்ல புடவை கட்டிட்டு வாங்க, நல்ல நகனத்தோட வாங்க, செழிப்பா வாங்க, தேவன் முன்னுக்கு நில்லுங்க, தேவனை ஆராதிக்கணும். அப்ப சில பேர் ஏன் அப்படி போட்டாதான் தேவன் பாப்பாரா? பாப்பாரா பார்க்க மாட்டாரா கதை இல்லை. நீ மனசாட்சியோட நல்லா நெல்லு. கல்யாணத்துக்கு மினுக்கிட்டு போற, என் வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் 1 மணி நேரம் 4 மணி நேரம் மேக்கப் பண்ணி
மினிக்கிட்டு போறீங்க. ஆனால் தேவ சமூகத்துக்கு வர்றது, தேவ ஆலயத்துக்கு வர்றது, தேவன் முன்பதாக நின்று ஆராதிக்கும் போது லட்சணமா, அழகா, நேர்த்தியா, மகிமையா, சகல ஐஸ்வர்யங்களும் கர்த்தர் கொடுத்தார். அத்தனை ஐஸ்வர்யத்தையும் கொண்டுட்டு வந்து தேவனுக்கு படைக்கிறதுல ஒரு தப்பு இல்லையே. அது என்னுடைய கருத்து, என்னுடைய விருப்பம். அப்படிதான் என் ஜனங்களை நடத்தியிருக்கேன். அதனால தான் சில பேர் உள்ளுக்கு வரும்போது என்ன எல்லாம் அப்படி கிளாமரா இருக்குதுங்க. கிளாமரா நாங்கள் காட்டல, எங்க மனசையும் எங்க வெளி தோற்றத்தையும் கடவுள் மனுக்கு தெளிவாக காட்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். சிம்பிளா எது இருக்குதோ அதை பெஸ்டா போட்டுட்டு வாங்க. பெஸ்டா போய் வாங்கி கடன் வாங்கி போடணும்னு சொல்ல, உங்ககிட்ட இருக்கிறத பெஸ்டா போட்டுட்டு வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, அப்படி இல்ல, மறுபடியும் வருமா 19. அப்ப பவுல் சொல்கிறார், நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனா இருந்தும். நோக்கம், நோக்கம், அண்டர்ஸ்டாண்ட். பவுல் அவர் நோக்கத்தை சொல்லுகிறார். he is talking about his purpose. he is a purpose oriented man. நான் எப்படி ட்ரெஸ் பண்றேன், நான் எப்படி முடி வச்சிருக்கிறேன், நான் எப்படி ஸ்டைலா இருக்கிறேன், அதெல்லாம் நீங்க ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஜட்ஜ்மென்ட்க்கு நான் மாறி இருந்தா, மாற வேண்டும் என்றால் என்னை நான் தயார்படுத்த முடியாது. என்னுடைய நோக்கமே அநேக பேர் ரட்சிக்கப்பட வேண்டும். Praise the Lord. Praise the Lord. So understand this. So அநேக ரட்சிக்கப்பட வேண்டும். என் நோக்கமும் சரி, நம்ம சபை நோக்கமும் சரி, அநேக பேர் ரட்சிக்கப்பட வேண்டும். சத்தமா சொல்லுங்க, ரட்சிக்கப்பட வேண்டும். அப்ப ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை நான் செயல்படுத்த வேண்டும். முதலாவது அப்ப பவுல் சொல்லுகிறாரு, நான் எப்படி வேணாலும் வாழலாம்டா. நீ என்ன பேசுறது? கடவுள் நம்மள நல்லா தானே வச்சிருக்கிறாரு. அவர் என்னமோ இங்க தலையில மண்டையில போட்டு பாறாங்க போட்டு வெட்டலையே. He is not bothered how you dress, how you do things. Your attitude doesn't stink. நம்முடைய attitude, குணாதிசயங்கள், நாற்றம், எண்ணங்கள் நாற்றம் அடிக்க கூடாது. ஹல்லேலூயா. சரி, வாசிங்க. நான் அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னை நல்லா கேளுங்க. நான் எப்படி வேணாலும் இருக்கலாம், எனக்கு எல்லா சுதந்திரமும் உண்டு, எல்லா அதிகாரமும் உண்டு. நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவேன், நான் எப்படி வேணாலும் முடிய வச்சுக்குவேன், நான் எப்படி வேணாலும் தாடியை வச்சுக்குவேன், நான் எப்படி வேணாலும் மீசியை வச்சுக்குவேன். இப்போ நம்ம சபையில் எடுத்துக்குவோமே, இப்போ நான் சில பேருக்கு மீசை எடுத்தா அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்பா மீசை எடுக்கிறீங்க, நல்லாவே இல்லைன்னு. சில பேருக்கு தாடி எடுத்தா ஒரு 4 பேர் சொல்லுவாங்க, ஏன்பா தாடி எடுத்தீங்க, தாடி நல்லா தான் இருந்துச்சு. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, அப்பா நீங்கள் தாடியும் மீசையும் இல்லாமல் சத்தியாப்பட க்ளீனாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, மீசை மட்டும் வச்சுங்கப்பா, தாடியை எடுத்துருங்க. சரி, பீப்புள் கருத்து இவ்வளோ பெரிய சபையில் சாயந்தரம் நானும் வேணும்னே கேட்பேன் எல்லாத்துக்கிட்டையும், எப்படி மீசை நல்லா இருக்கா, தாடி நல்லா இருக்கான்னு. ஏன்னா ஸோ ஒப்பீனியன் ஆஃப் பீப்புள். திடீர்னு ஒரு நாள் நல்ல ஒயிட் ஷர்ட்டில் நிற்பேன், நீட்டாக இருக்கீங்கப்பான்னுவாங்க. சாயந்தரம் சும்மா சாதாரணமாக நிற்பேன், என்ன பாச்சு உங்களுக்கு? when people look, their opinion change. அப்போ திடீர்னு கேட்பாங்க, இன்னைக்கு டாய் அடிக்கலையாப்பா? டாய் டெய்லி நெருக்க செத்துக்கிட்டு தானே இருக்கும் உங்களுக்காக. மீசை கொஞ்சம் வெள்ளையா இருந்துச்சுன்னா, ஏன் ரொம்ப வெள்ளையா தெரியுது? கருப்பா இருந்துச்சுன்னா டாய் அடிச்சிங்களாப்பா? போன வாரம் வெள்ளையா இருந்துச்சு, இந்த வாரம் கருப்பா இருக்கு. டேய், நான் டாய் அடிக்கிறேன் இல்ல டாயாவே போறேன், என்னடா பிரச்சனை உங்களுக்கு? You understand? திடீர்னு நல்லா கோட்டு போட்டுட்டு பாருங்க, கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் என்ன மாதிரி கம்பாவா நிக்கிறேன்னு. பூயோ பாரு, இது திமிரு பிடிச்சி இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கோட்லாம் போட்டுட்டு வருது. நான் கோட்டு போட்டா என்ன, விட்ட கோமணமே கட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. People's opinion. I'm not interested in people's opinion. I'm interested in bringing somebody to Christ. கிறிஸ்துவை நான் இப்படியா கொண்டுட்டு வரணும். கோட்டு போடுற இடத்துல கோட்டு போடுவேன், சூட்டு போடுற இடத்துல சூட்டு போடுவேன். ஷார்ட்ஸ் போட்டுட்டு போனாதான் அங்கே 4 பேர் ரட்சிக்கப்படுவாங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டுட்டு போவேன். இல்லை வேஷ்டி கட்டிக்கிட்டு போனா தான் 4 பேர் ரட்சிக்கப்படுவாங்கன்னா வேஷ்டி கட்டிட்டு போவேன். கிறுக்க மாதிரி அந்த இடத்துல நின்னாதான் சில கிறுக்கனுங்க ரட்சிக்கப்படுவானுங்கன்னா கிறுக்க மாதிரி இருப்பேன்.
உனக்காக என்னை மாத்திக்க முடியாது. நான் பிறரை ரட்சிப்பு கொண்டுட்டு வருவதற்கு எந்த ஆயுதம் இருந்தாலும் அந்த உத்திகளையும் ஆயுதத்தையும் நான் பயன்படுத்துவேன். நான் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு வெட்கப்பட மாட்டேன். சில இடத்துல காமனம் தான் கட்டிட்டு போகணும்னா போய் தான் ஆகணும். சில காட்டுவாசி மக்கள் நான் சூட்டு போட்டு போனா பயந்து ஓடிடுவான். புது பிசாசு வந்துருச்சு, கருப்பு பிசாசுன்னு. போற 1000 மைல் உள்ளத்துல ஒரு பெரிய அமேசான் காடு மாதிரி இருக்கு. அங்க நான் சுவிசேஷம் சொல்ல போகணும். அவனுக்கு எல்லாம் காமனம் தான் கட்டிக்கிட்டு இருப்பானுங்க. மற்றதை கண்டா பயப்படுவானுங்கன்னா நான் என்ன செய்யணும்? ஐயோ ஐயோ நான் எப்படி காமனம் கட்டுறது? அவன் காமனத்தோட தானே நின்னான். அப்ப அது காமனம்னா லாயின்ஸ அந்த துணியை கட்டிக்கிட்டு போனோம்னா போய் தான் அவன். அந்த 4 பேர் ரட்சிக்கப்பட வேணும்னா என் மானத்தை இழக்கத்தான் வேண்டும். அதுல பெரிய உதாரணம் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய ரட்சகரும் நம்முடைய எஜமான இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு எந்த போட்டோல நீங்க பார்க்க முடியும் அவரை நேக்கட்டா நிக்கிறது? எல்லாமே வந்து உலகத்தை ஏமாத்துற காரியங்கள். இயேசு அழகா எந்த படத்துல பார்த்தாலும் கரெக்டா அந்த துணியை கட்டி அந்த மாதிரி தான் கட்டி இருப்பாரு, ஆண்டவே போடுற மாதிரி. நெவர் எவர் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். அவர் ஒரு ஒட்டு துணி இல்லாமல் நிறமானமாய் நின்னார் என்று வசனம் சொல்லுகிறது. He was naked. The word naked means there's no cloth. அதான் சொன்னேன். யூரோப்ல அந்த மியூசியம், பெரிய மியூசியம் பிரான்ஸ்ல நான் போகும்பொழுது ரொம்ப நாளா எனக்கு இந்த கேள்வி, எனக்கு ஒரு ரெவலேஷன் இருந்துச்சு. இயேசுவோட ரத்தம் தான் வழிஞ்சு அவருடைய உறுப்பை மூடி இருக்கணும். ரத்தம் அப்படியே ஊத்தி, ஏன்னா கடைசி சொட்டு ரத்தம் வர போச்சு இல்லையா, அந்த ரத்தம் எல்லாம் ஊறி அப்படியே உடம்பு முழுதும் வந்து அவருடைய அந்த மானத்தை மூடுவதற்கு தந்த ரத்தமே அவர் மானத்தை மூடி இருந்தது. அதே போல நான் அந்த போட்டோ வச்சிருக்கேன், நாளைக்கு நான் போடுறேன் ஃபேமிலியில. பார்க்கும்போது அந்த பெயிண்டிங் அதே மாதிரி அந்த ரத்தம் வந்து அவர் மேல வர ரத்தம் அந்த உறுப்புகளை மூடி இருந்துச்சு. His own blood covered his nakedness. So if you want to preach the gospel, embarrassment is the only way. The tool will be embarrassment. The reward will be embarrassment. But it's okay. But whole heaven will work with you. ஒரு ஆத்மா கூடயும் ரட்சிப்பு கொண்டுட்டு வராத வெத்து வேட்டுங்களாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறத நம்மளும் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. வெத்து வேட்டுன்னா என்ன தெரியுமா? இந்த பட்டாசு இருக்கு இல்லையா, அது கொளுத்து போட்டா வெடிக்காத பட்டாசு. பார்க்க பட்டாசு அப்படியே நெருப்பு காமிக்கும், நம்மள பயந்து ஓடிடுவோம். வெயிட் பண்ணி பாரு, ஒண்ணுமே வராது. அதான் வெத்து வேட்டு. ரொம்ப அப்படியே சத்தம் போடுற மாதிரி இருக்கும். சில அப்படின்னும். நம்ம வெடிச்சுன்னா 7 வீடு பிஞ்சிரோன்னு நினைப்போம், அவ்வளோ பெரிய பட்டாசு அப்படின்னும். என்னடா? அதனால ரொம்ப வெத்து வெட்டுங்கள்லாம் பார்த்து மனசு வந்துடாதீங்க. நமக்கு வேண்டியது இன்னும் இந்த வருஷம், வர வருஷம் 20 குடும்பம், 20 ஆத்துமால 20 குடும்பம் கைகளை தட்டிட்டே நடிச்சு. அதனால நம்ம வேலை எப்படி இது சேர்ந்துற நடிகை நம்மளை பார்த்து சேர்ந்து சொல்லுவான், அவன் நடிகண்டா, ஜெகதெல்லாம் நடிகை. யாரு? ஜேம்ஸ் சுப்பையா. எஸ், ஐ எம் ஆக்டர். வெரி ட்ரூ, வெல் செட். ஒரு தாடி வச்சா ஒரு ஆத்மா ரசிக்கப்படணும்னா தாடி வைப்பேன். தாடி எடுத்தா இந்த குடும்பம் ரசிக்கப்படணும்னு சொல்லி தாடி எடுப்பேன். சட்டை இல்லாமல் சுத்தினா 4 பேர் ரசிக்கப்படுவான்னா நானும் சட்டையை வச்சுக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி போறதுக்கு தயார். எப்படி வேணாலும் என்னை மாற்றிக்கொள்வேன், 4 பேர் ஆதாயப்படுத்த. ஏன்னா அதுதான் உலகத்துல முக்கியமான ஊழியம் கர்த்தர் கொடுத்தது, நரகத்திலேருந்து மக்களை மீட்டெடுக்க. இன்னை நடிகன்னு சொன்னாலும் சரி, எப்படி வேணாலும் நீ என்னை காயின் பண்ணி பேசலாம், எப்படி வேணாலும் எனக்கு நீ பட்டம் பிஷப்லாம் தேவையில்லை, நீ பொறுக்கின்னு சொல்லு. ஆமா, நான் ஆத்துமாக்களை பொறுக்கிறவன். அவன் ஒரு புடுங்கின்னு சொல்லு. ஆமா, நான் ஆத்மாவை நரகத்திலேருந்து புடுங்கி எடுக்கிறவன். அவன் ஒரு துப்பு கட்டவன்னு சொல்லி என்னைய, பரவாயில்ல, எனக்கு துப்பு வாங்கினாலும் பரவாயில்ல, 4 பேரை ஆதாயப்படுத்த நான் இறங்கிட்டேன். என் எஜமான் கொடுத்த வேலை ஆத்மா ஆதாயம் பண்ணுகிற வேலை. மானங்கட்டு, மரியாதை கட்டு, சுயநலம் கட்டு, சுதந்திரம் கட்டு, சுய மரியாதை கட்டு,
அவமானப்பட்டு ஜொகுரேன்னு கைத்தட்டி அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஆனால் அதில் இன்னும் 4 பேர் ரட்சிக்கப்படுவாங்கன்னா அந்த அவமானத்தையும் தாங்க நான் தயார். என் எஜமான் ஒட்டு துணியினாம தன் ரத்தம் தன் மானத்தை மூட சிலுவையிலே தொங்கினார். வேற என்ன பேச முடியும்? இன்னைக்கு எல்லாம் உடுத்தி மினுக்கிட்டு போதுங்களே. அந்த மினுக்கு யாருனால வந்தது? நரகத்திலேருந்து மீட்டதுனால. அதனால என்கிட்ட யாரும் பேச முடியாது. பேசுனவன் தோத்து போனவன், பேசுறவ தோத்து போறவன். ஏன்னு கேட்டா நாம் ஜெயமும் கொண்டவன். 1000 பேருக்கு மேல ஞானஸ்தானம் கொடுத்தவர்கள் நம்ம சொந்த ஊழியத்தில், சுவிசேஷகர் ஊழியத்தில் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஸோ அதனால இதை கண்டு பாரு, 1000 பேருக்கு நம்ம இவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் 1000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கோம் இந்த சபைன்னு சொன்னா, இன்னொரு 1000 பேர் கொடுக்கறது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஒரு காலத்துல ஒரு கல்லை இழுக்கிறதுக்கு ஒருத்தன் கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கும் ஒரு கல்லை இழுக்கிறதுக்கு? ஈஸியா அப்படி தூக்கி போட்டு போயிடலாம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய சேனையே நமக்கு இருக்கிறது ஆத்ம ஆதாயம் பண்ண. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிகளே, ஃபேமிலி ஹீலிங் சென்டர் திடம் கொள்ளுங்கள், பலம் கொள்ளுங்கள், சோர்ந்து போடாதீர்கள். தேவனிடத்தில் இந்த வருஷம் நீங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு வரம், ஆண்டவரே ஆத்ம பாரமும் ஆத்ம ஆதாயம் பண்ணுகிற உத்திகளை எங்களுக்கு கத்துத்தாரும் என்று ஒரு வரத்தை கேளுங்கள். அதுவே பரலோகத்தின் வரம், நிரந்தர வரம். ஆவியை ஓட்டுறது, வியாதி சுகப்படுத்துற, அதெல்லாம் ஓட்ட. இன்னைக்கு சுகப்படுத்துற வியாதி நாளைக்கு மறுபடியும் வரும். இன்னைக்கு ஓட்டுற பிசாசு நாளைக்கு மறுபடியும் வரும். ஒன்னே ஒன்னு யாருமே செய்ய முடியாதது ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற ஊழியம். அது எந்த சபை, எந்த மனிதன், எந்த விசுவாசி செய்கிறானோ அவனை அசைப்பதற்கோ, அவனை நிர்மூலமாக்குறதுக்கோ, அவனை தள்ளி விடுவதற்கோ, அழிப்பதற்கோ எதுவே எந்த சக்தியும் பண்ண முடியாது. தேவன் தாமே அவர் கூட இருந்து, இயேசு உங்க கூட வரணுமா, இயேசு கூட அற்புதம் செய்யணுமா, இயேசு உங்க ஜெபத்தை கேட்கணுமா, போய் 4 பேருக்கு சத்தியத்தை சொல்லி பாருங்க, உள்ளத்துல அமைதி வரும். 4 பேருக்கு சத்தியம் சொல்லி பாருங்க, உள்ளத்துல சமாதானம் வரும். தொடர்ந்து சத்தியத்தையே மக்களுக்கு சொல்லி ரட்சிப்பு கொண்டுட்டு வாங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு கட்டும் விடுதலை ஆகும். சோம்பேறிங்க பேசுற வார்த்தையை கேட்காதீங்க. நாங்க ஜபித்தா உங்களுக்கு ஆயிடும், ஜபித்தா ஆயிடும், ஜபித்தா ஆயிடும், ஜபித்தா ஆயிடும். அடுத்த பேர் பிறக்கிற பிள்ளைக்கு ஜபித்தான்னு தான் வைக்கணும். ஆமா, நான் பேசுற பாணி கஷ்டமா தான் இருக்கும், ஆனா சத்தியம் காது உள்ளவன் கேட்க கடவிட்டோம். ஏன்னா ஆண்டவர் உங்ககிட்ட நேரம் வந்து இப்படி பேச மாட்டாரு. எங்க போல ஆளை வச்சுதான் பேசுவாரு. கொஞ்சம் கொட்டைஞ்சு விடுவாரு, நிண்டி விடுவாரு, கிள்ளி விடுவாரு, குத்தி விடுவாரு. ஆவேசமா பேசல. ஏன்னா நரகத்திலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்றால் பலாக்காரம் பண்ண வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பலாக்காரம் சொல்லுங்க. பலாக்காரம் இல்லாமல் ஒருவனை ரட்சிப்பு கொண்டுட்டு வர முடியாது. நீங்க நம்ம சபையில எல்லாமே சாட்சி சொல்லுவாங்க, எவ்வளவு காலம் போராடி ஒவ்வொரு குடும்பத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்ம பாஸ்டர்ட்ட சொல்லுவோம், ஃபாலோ அப் இஸ் த மெயின் திங் இன் த சர்ச். ஒரு ஆத்மா வந்துச்சுன்னா தொடர்ந்து எல்லாரும் போய் இறங்கி அவங்கள கொண்டு வர வரைக்கும், முழுமையாக ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிப்புக்குள் வழி நடத்துகிற வரைக்கும் நாம் போராடி ஜெயிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப பவுல் சொல்லுகிறாரு, இதை நடிகர், அப்ப பவுலை பார்த்து நடிகர்னு சொல்லியிருப்பானுங்க. ஏன்னா அவர் நேரத்துக்கு நேரம் இப்படி பேசுறதுனால பவுலுக்கு அந்த பேர். அதான் இப்போ சொல்றாரு, டே என்னை பற்றி நீங்கள் பேசாதீங்கடா, நான் என்ன ட்ரெஸ் பண்ணுறேன், என்ன சாப்பிட்றேன், எங்கே போகிறேன், எங்கே வரேன், இதெல்லாம் நீங்கள் நியாயம் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை, அதிகாரமும் இல்லைடா. நான் எப்படி வேணாலும் என்னை மாற்றிக்கொள்வேன். ஏன்னா ஏன் மாற்றிக்கொள்றேன்னா, யாரையாவது ஒருவரை ரட்சிப்பு கொண்டுட்டு வர்றதுக்கு நான் மாற்றிக்கொள்வேன். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, நம்ம பப்பு இதெல்லாம் போனதில்லை. திடீர்னு ஆண்டவர் ஏவுறார். நான் இப்போ யார் சத்தத்தை கேட்கணும்? நாங்கள் ஒரு பப்பு இருக்குடா, போ அங்கே போய் உக்காந்து ஒரு கொக்கோ கோலா குடிச்சுக்கிட்டு அங்கே ஒருத்தன் வருவான், அவனுக்கு நீ சத்தியத்தை சொல்லணும், இன்னைக்கு அவனுக்கு ரட்சணையா. அப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், பப்பில் போய் உக்காந்துட்டேன் வச்சுக்குவோம். உட்காந்துட்டேன்னு வச்சுக்குவோம். அதுக்காட்டி உட்காந்தாரா, தெளிவாக பேசணும், பப்புலாம் போறாரா, சும்மா சொல்றேன். இன்னும் இவனுங்க நம்ம கிறிஸ்தவனுங்க பப்பே நடத்துறானுங்க. கேட்டா என்ட்ரூ என்டன் என்றான் பேர். ஓகே. ஸோ போயிட்டு நேற்று ஒரு ஸ்கிரிப்சர் தேட சொன்னேன். என்னது? மத்தேயு வாசிப்பாத கொஞ்சம். இயேசு எங்க ரொம்ப இருந்தார்? அதனால இயேசுக்கு பல பிரச்சனை. வாசிங்க மெத்தியூ. நேற்றுக்கு பாஸ் அசைன்மெண்ட் கொடுத்தா அதை தேட சொல்லு.
என்ன? மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனம் 10 இருந்து வாசிங்க. இதெல்லாம் ஏசு ஏசு அப்படி இவனுங்க மாறி ஏசு பண்றானுங்க பாரு. ஆனா இங்க பாரு ஏசு என்ன பண்றாருன்னு. பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பந்தியிருக்கையில் அநேக ஆயக்காரரும். யார் வீட்டுல போச்சனும்? மத்தேயு வீட்டுல போஜனம் தானே, அதை முழுங்கிடுவீங்க. யார் வீட்டில் சாப்பிட்டாருனாலும் ஹிஸ்டரி தெரியணும்ல. மத்தேயு வீட்டில் போஜனம். ஏன்னா மத்தேயு யாரு? டேக்ஸ் கலெக்டர். பாவிகளுக்கு லிஸ்ட் தானே. வேதத்தை பார்த்தோம்னா டேக்ஸ் கலெக்டர், சின்னர்ஸ், ப்ராஸ்டியூட் எல்லாம் ஒரே ரகம், எல்லாம் பாவிகள். பாவிகள்னு வகை பிரிக்கப்பட்டவர்கள் அவர்கள். அப்ப யூதர்கள்னால இவங்கெல்லாம் பாவி, இவனுங்கெல்லாம் பரிசுத்தவானுங்கன்னு their own opinion. அப்ப டேக்ஸ் கலெக்டர் பாவமே செய்யாம வரி வாங்குறவனும் இருந்திருப்பான். ஜெனரல் what do you call that? ஜெனரலா மக்கள் பேசுறது. இப்ப பப்புல வேலை செஞ்சா அவன் குடிக்காரன். நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி சொல்றேன். அப்ப மத்தேயு டேக்ஸ் கலெக்டர். அதனால அவன் பாவி. அவனா வரி வாங்குறவன்லாம் பாவின்னு சொல்ல முடியாது. அப்படின்னா பரலோகமே நம்ம கிட்ட வரி வாங்குது 10%. அப்ப பரலோகம் தப்பா? தசமாவன் கொடுக்காதவன் பரலோகத்துக்கு உரியவன் இல்லை. அது கிளியர். நீ பரலோகத்துக்கு மட்டும் போயிட மாட்டேன்னா இங்கே தேவராஜ்யத்துக்கு டேக்ஸ் கட்டாதவன், டைட்ஸ்னா டேக்ஸ் தான், 10% டேக்ஸ் கட்டாதவன் நீ அங்கே போய் ஒன்றும் வாசிக்க முடியாது. பரலோகம் என்ட்ரி பெர்மிட்டே இல்லை உனக்கு. ஏன்னா உன்கிட்ட பரிசுத்தாவியானவர் உண்மையிலே இருந்தா, பரிசுத்தாவியானவர் உன் உள்ளத்துல உண்மையிலே இருந்தா, அவர் இதை குறித்தெல்லாம் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பேசுவார். அவர் வேற கதை பேசிக்கிட்டு இருந்தா அது என்ன ஆவியோ நமக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். சரி, அப்ப வாசி. மத்தேயு வீட்டுல விருந்து நடக்குது இயேசுக்கு. அநேக ஆயக்காரர்கள். யார்? எப்படியா ஒரு பரிசுத்த தெய்வம், பரிசுத்த தேவன் இயேசு கிறிஸ்து வானத்துக்கும் பூமியை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர், ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனுமாகிய தேவன் அவர் வானத்தை விட்டு இந்த பூமியில பரிசுத்தமே உருவானவர், பாவமே அறியாத பரிபூரண தெய்வம், பாவமே அறியாத பரிபூரண தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது வகை பிரிக்கப்படுகிறது. அவரு பாவிகள் மத்தியிலே, ஆயக்காரர் மத்தியிலே. வாசி. அவனா டாக்ஸ் கலெக்டர். ஆரம்பத்துல இந்த வா ஆயக்காரர்களும் பாவிகளும் இயேசுடன் போஜனம் பண்ணினார்கள், சாப்பிட்டார்கள், விருந்து உண்டார்கள். அப்ப எப்படி? அப்ப அங்க பாருங்க, இதே யோவான் வீட்டிலேயோ பேதுரு வீட்டிலேயோ அப்படி நடந்து இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் பரிசுத்த கூட்டம். பேதுருலாம் வெரி ஹோலி. மற்றவன் தப்பு செஞ்சா கண்ணில் அப்படியே விழுந்துரும் அவனுக்கு. மற்றவன் தப்ப பார்க்கிற கூட்டங்கள், யூத கூட்டங்கள். அப்ப இயேசு இவர்களை சந்திக்க வேண்டும் என்றால் இன்னொரு பாவியின் வீட்டிலே போய் உட்கார வேண்டும். சோ இன்னைக்கு ஏன் பாஸ்டர்ஸ் ஷார்ட்கட் விசுவாசிங்களே சபை கூப்பிட்டு இருக்காங்கன்னா, மற்ற சபையில இந்த விசுவாசிக்க என்னமோ அவங்க பரிசுத்த மாதிரியும், இந்த கூட்டம் சேர்ந்துட்டா அவங்க பரிசுத்த கூட்டத்தை நடத்துற மாதிரியும். நோ 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 நோ. அழுக்கு படாம இன்னொரு அழுக்க நீ கழுவ முடியாது. அழுக்கு படாம நீ போய் இன்னொருத்தன் கழுவ முடியாது. ஒருத்தன் அழுக்கு பிடிச்சி வந்தானா என்ன பண்ணணும்? ஒருத்தன் அப்படியே அழுக்கா வரான், சாக்கடை நாத்தம், அல்லூர் நாத்தம், அவன் மலத்துல விழுந்து வரான், அவனை போய் நீ கை பிடிச்சி தூக்கணும். தூக்குனீன்னா என்ன ஆகும்? நீயும் நாறுவ. உங்ககிட்ட யாரும் வரமாட்டா. என்ன இந்த ஆளு மேல நாறுது? எஸ், ஏன்னா நான் நாத்தத்தை சுத்தம் பண்ணுகிறவன். அந்த நாத்த மக்களை கொண்டு கழுவி சுத்திகரித்து அவர்களுக்கு உடுப்பு கொடுத்து அவர்களை நிப்பாட்ட வைக்கிற ஊழியக்காரன்.
அதனால அழுக்கு படுகிறதுனால உலகம் என்னை கெட்டவனு சொல்றதுனால நான் கெட்டவன் ஆயிட முடியாது. அது வாய் சொல்லுது. என் எஜமான் என் தோலை தட்டி போடா போடா, எவ்வளவு அவமானப்பட்டாலும் போடா, நானும் அவமானப்பட்டிருக்கேன்டா, போய் இன்னும் 4 ஆத்மா இழுத்துட்டு வாடா, நான் அவனுக்கு கிரீடம் வச்சிருக்கிறேன். உலகம் என்ன சொல்றது நீ கவலைப்படாத, நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். உலகம் உன்னை எப்படி வேணாலும் வரைஞ்சிட்டோம், நான் வரைஞ்சி வச்சிருக்கிறது என் உள்ளங்கையில ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உலகம் எப்படி வேணாலும் உன்னை வரையிட்டோம், அதை பத்தி நீ கவலைப்படாத. என் உள்ளங்கையில உன்னை வரைஞ்சி வச்சிருக்கிறேன். நீ என் உள்ளங்கையில வரைந்து வைத்த வரையப்படுறதுக்கு அருகதை பெற்றவன் நீ. ஆனா அவ்வளவு ஆத்மாவை நீ நரகத்திலே மீட்க தன் மானத்தை இழந்தவன் நீ. ஒரு ஆத்மா கொண்டுட்டு வர்றதுன்னா மினிக்கிட்டு போக முடியாது. அங்க நாத்தத்துல இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டுதான் இன்னைக்கு சபையில மினிக்கிட்ட நிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஊழியக்காரர்கள் திடம் கொள்ளுங்க, உலகத்துக்காக ஸ்டைல் பண்ணாதீங்க, மாத்துங்க எல்லாத்தையும். உன் ஆத்மா ரட்சிப்பு கொண்டுட்டு வர உன் சபையை தடையாருன்னா இந்த சபையை தூக்கி போட்டு வேற சபை ஆரம்பி, இந்த சபையை கொடுத்துரு. அதனால பாஸ்டர் ஸ்டாஃப் கிட்ட எப்போதும் சொல்லுவேன், நீங்க ஊழியம் ஆரம்பிக்கணும், ஆண்டவர் உங்களை கூப்பிட்டாருன்னா இந்த பொய் சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு போகாதீங்க. என்கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் தனியா ஆரம்பிக்க போறேன்னு சொல்லுங்க. இந்த சபையை உங்க கையில கொடுத்துட்டு நான் தனியா ஆரம்பிக்கிறேன், ஏன்னா எனக்கு அனுபவம் உண்டு. நீங்க செத்து போயிடுவீங்க. நான் போர்ல நின்னவன், ஐ எம் a ஜெனரல். என்னை கைட்டின்னா அவ்வளவு காயங்கள் உண்டு. அதனால சபையை நீங்க நடத்துங்க, எனக்கு விட்டுருங்க. நான் எங்கேயாவது ஒரு கிராமம், எங்கேயாவது ஒரு லாபிஸ் சிகாமாட்டு குழுவாங்க, இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு தெருவில் போயிட்டு நின்று நான் சுவிசேஷம் சொல்றேன், அது என் அழைப்பு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுதான். அதனால சபை உடைய வேண்டிய அவசியம் இல்லை. என் ஊழியக்காரர்கள் இங்கே இருந்து நீங்க கட்டுவீங்க. வேணா சொல்லுங்க, டயர்ட் ஆயிடுச்சு நான் போறேன். இன்னும் இதை காட்டிலும் 1000 மடங்கு உள்ள சபை கட்ட முடியும். ஏன்னு கேட்டா அனுபவம் உண்டு, ஃப்ரெஷ்ஷா, இந்த சிக்கல்லாம் இருக்காது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. அவர் சீஷருடன் கூட பந்தி இருந்தார்கள். அப்ப சீடர்களும் பாரு நல்ல நல்ல ட்ரைனிங். அப்ப பாவிகள், வேசிகள், ஆயக்காரர்கள் இவர்கள் மத்தியில அவர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். உட்கார்ந்து இருக்கும் போது கேள்வி வருது, உற்றுவானுங்களாடா, உற்றுவானுங்களா கிறிஸ்தவனுங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லி நான் ஒரு பப்ல உட்காந்துட்டேன், லோரா ஒரு பப்ல உட்காந்துட்டு ஜாலியா இப்படி உட்காந்துருக்கேன். அங்க 4 கிறிஸ்தவ பயலுங்க பார்த்தாங்க. அது உட்கார்ந்து இருக்குது யாரு? ஜேம்ஸ் சுப்பையா. இது ஜேம்ஸ் சுப்பையா தானே? அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து, அது ஒரு போட்டோ எடுத்து, அது ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டு, பாஸ்டர் ஜேம்ஸ் வாஸ் ஃபவுண்ட் இன் பப். பப்பில் என்ன இது பண்ணாருன்னு ஒன்றும் தெரியாது. அப்புறம் அங்கேருந்து போய் நான் என்ன வேலை முடிச்சேன்னு கூட தெரியாது. அவனுக்கு அதுக்கு முன்னே ஃபோட்டோவே அனுப்பி விட்டானுங்க. நானும் வேலையே முடிக்கல, ஃபோட்டோ வெளியில் பிடிச்சிடும். ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி வரல, வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எவனுக்கு இனிமேல் பயப்படுற மாதிரி இல்லை, என்னத்துக்கு பயப்படுறது? ஸோ அங்கே ஒருத்தன் அப்படியே மயங்கி கிடக்கிறான். அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு கொக்கோ கோலா குடிச்சிட்டு, இல்லைன்னா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு, அவன்கிட்ட ஒரு சத்தியத்தை சொல்லும் போது திடீர்னு ஒன்றும். ஏன்னா இந்த மாதிரி நான் வாழ்ந்துருக்கேன். நான் 18-19 வயசுல அந்த கல்லுக்கடை இருக்கும் ஜோரில். அந்த கல்லுக்கடை ஓரத்தில் அவ்வளோ ஊனமுற்றவர்கள், கையில்லாதவனுங்க, அழுக்கு பிடிச்சி அந்த தெருவில் ட்ராக் அடி படுத்து கிடப்பானுங்க. நான் சும்மா ஒரு டிஷர்ட், ஒரு சிங்கிளர் மாதிரி போட்டுட்டு, ஒரு சின்ன பாக்ஸில் ஒரு சின்ன பைபிள் வச்சுக்கிட்டு, ட்ராக்ஸ் வச்சுட்டு அவனுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கேன். இந்த ஊழியர் இன்னைக்கு இவ்வளோ மெஜாஸ்டிக்காக இருக்கிறது நான் ஆரம்பித்தது உங்களுக்கு தெரியாது. அந்த தெருவில் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு கூட சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சத்தியத்தை சொல்லி கை வச்சு ஜெபம் பண்ண ஜேம்ஸ் சுப்பையா. ஆனால் தெரு ஊழியத்தை பற்றி என்கிட்ட யாரும் பேச முடியும். அவங்களும் தெருவில் ஊழியம் செய்கிறோம். தெருவில் ஆரம்பித்தவனே நான் தான். ஏன்னா எங்கே அவங்கள கொண்டுட்டு போகிறதுன்னு தெரியாது, எந்த சபைக்கு கொண்டுட்டு போகிறது. அவங்க சொல்லுவாங்க, ஐயா நான் சர்ச்சுக்கு வரேன் ஐயா, நான் இயேசுவை நம்புகிறேன் ஐயா. எந்த சர்ச்சுக்கு கொண்டுட்டு போய், ஏன் சர்ச்சுக்கு கொண்டுட்டு போக முடியுமா? நான் போகிற சர்ச்சுக்கு இந்த அழுக்கு பிடிச்சவனுங்களே சேர்த்துக்க மாட்டாங்களே, என்னையே சேர்த்துக்கிட்டு கஷ்டப்படுறானுங்க. So that's how I started my ministry, street ministry.
அந்த காலத்தில் ரசிக்கப்படும் போதெல்லாம் அந்த பசால இருக்கிற கேங்ஸ்டருங்க, சையோர் விற்கிறவனுங்க, விலை மாதுகள் எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க நம்ம சபையில். ஏர்லி டேஸ் our church was filled with gangsters, விலை மாதுகள். ரொம்ப கவனமாக இருக்கணும் அதெல்லாம் பேச. நம்ம அவெல்லாம் ரசிக்கப்பட்டு வந்தாங்க. எத்தனை குடும்பங்கள் அந்த மாதிரி. அந்த காலத்தில் என்ன எல்லாம் ராயல் ஃபேமிலியில் இருந்தால் ரசிக்கப்பட்டு வந்தாங்க. எல்லாம் தெருவில் கடந்த பையனுங்க, கம்பத்தில் கடந்த பையனுங்க, ஒன்றும் இல்லாமல் 3 பிள்ளை 5 பிள்ளை 6 பிள்ளைங்க, ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அந்த குடும்பத்தெல்லாம் ரசிப்பு கொண்டுட்டு வந்து இன்னைக்கு எங்கெங்கேயோ அந்த பிள்ளைங்க வளர்ந்து இருக்கிறாங்க. ஆனால் இரவும் பகலும் அலைந்து திரிந்து காடு மலை வீடு கம்பம் எஸ்டேட்டுன்னு அலைஞ்சு திரிஞ்சு ஒவ்வொரு ஆத்மாவா ரட்சிப்புக்கு பிடிங்கி எடுத்து கொண்டு ரட்சிப்பு கொண்டுட்டு வந்த அனுபவங்கள் எனக்கு உண்டு. 100கணக்கான குடும்பங்கள். அதனால இவனுங்க இன்னைக்கு வந்து பேசுறதுனால நம்ம ஒன்றும் தங்கம் குறைஞ்சிடாது. தங்கம் என்னைக்கும் தங்கம்னே. அதனால ஊழியக்காரர்கள் நீங்கள் இன்னைக்குமே தேவனால் அழைக்கப்பட்ட தங்கங்கள். அவர் எப்படி உங்கள் ஷேப்பை மாத்துறாரோ அது உங்களுக்கு கவலை இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை பவுல் ரொம்ப கிளியராக சொல்கிறார். நீ யார் என்னை ஜட்ஜ் பண்ணது? உங்களுக்கு வக்கு இல்லைடா, உங்களுக்கு திறமையும் இல்லை, வக்கு இல்லை, அதிகாரமும் இல்லை, ஒன்றும் இல்லைடா. என்னை விடுங்க என் வேலை செய்ய. நான் இன்னும் 20 குடும்பம் அடுத்த வருஷம் ரட்சிப்பு கொண்டுட்டு வரணும். என் வேலையை செய்ய விடுங்க. நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்களோ பண்ணுங்க. We are not bound by the judgment of people. Nobody has to judge us. Only Christ has the power to judge us to hell. But yet we are redeemed and delivered. And our job is to redeem others. Hallelujah. So Paul சொல்லுகிறாரு, நான் எல்லாத்துக்கும் எல்லாவும் ஆவேண்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த டெஸ்டிமனி சொல்லியிருக்கேன். 1988 first time when I went to US, it was a cultural shock for me. ஏன்னா நம்ம எப்படி காட்டானா இருந்துட்டு இன்னும் மரத்தில் வீடு கட்டி இருக்கிற மாதிரி இருந்துட்டு வெள்ளக்கண்ணுக்கு அப்படி தான் நம்மளை பார்த்தா. went to Pastor Dawson சொல்லி he brought me after the conference. He brought me to Las Vegas in Nevada is a desert place. அங்கெல்லாம் பெரிய கசினோஸ் தான் அவங்களோட. பெரிய லைட் சிட்டி, லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ராத்தெல்லாம் பார்த்தா என்னமோ பரலோகம் மாதிரி தெரியும் அந்த மாதிரி. ஸோ அப்படி போயிருக்கும் போது ஹீ பிரிங்ஸ், அங்கெல்லாம் சாப்பாடு ரொம்ப சீப்பாக வந்து கசினோவில் தான் இருக்கும். ஸோ அங்கே தே யூஸ் டு கோ டு கசினோன்னா அவங்க சூதாடுறவங்க ஆடுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஃபுட் அந்த ரெஸ்டாரண்ட்ஸ், ஓ மை காட், இந்த ஹோல் ரோ பார்த்தீங்கன்னா சாப்பாடு புஃபே. we are talking இந்த ஹோல் ரோவே புஃபேனா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு கடையும் இது மெக்சிகன், அது வந்து ஏஷியன், அங்கிட்டு வந்து என்னது அரேபியன், அதுக்கு அடுத்தது வந்து எல்லாமே ரிப்ஸு, அதுக்கு ஓ மை காட் என்னன்னு சொல்றது. பேஸ்ட்ரிஸ்னா இது இந்த மாதிரி 2 கட்டணம் பேஸ்ட்ரிஸ் உலகத்தில் இல்லாத பேஸ்ட்ரி. அப்போல்லாம் $5 தான் ஒரு புஃபே. அது நான் காணாத கண்டவன் ஆச்சா. எதை சாப்பிட்றது? வரிசையாக எடுத்துட்டு 2 ஸ்கூப் தூக்கி போட்டுறது. அப்போ தான் பார்க்குறேன் யூஎஸில் எவ்வளோ சாப்பாடு வீணாகுதுன்னு. ஏன்னா எல்லாத்தையும் ட்ரை பண்ணோம்ல. ரிப்ஸ் எடுக்கிறது, 2 கடி கடிக்கிறது, எல்லாம் அவ்வளோ பெரிய ரிப்ஸு கடிச்சிட்டு அப்படியே பாஸ்ட்டு அப்படியே பார்க்குறாரு. வாங்க ஃபஸ்ட்டு போயிட்டு வருவோம், லாஸ் வேகஸ் கூட்டிகிட்டு போகிறேன், சாப்பிட்றதுக்குனே கூட்டிகிட்டு போகிறேன். என்ன ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எடுத்து போனோம்னா லாஸ் வேகஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கூட்டிகிட்டு போய் 3 நாள் சாப்பிட்டுட்டு அடுத்த ஃப்ளைட்டில் வந்துடுவோம். ஹல்லேலூயா. என்ன ஃபஸ்ட்டு அதெல்லாம் இந்த காலத்தில் முடிட்டோம். அப்படியே அவனுங்க வாடுறானுங்க. வாழுவோம். தெருவில் ஊழி செய்ய ஆரம்பித்தோம். கர்த்தர் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. நம்ம விட்டு பிச்சுக்கிட்டு போனோன்னு எவனை நினைச்சானா நம்மளுக்கு நஷ்டம் இல்லை. நம்ம ஆள பிறந்தவர்கள், கட்ட பிறந்தவர்கள், விடுதலை செய்ய விருந்தவர்கள். பார்த்துருக்கும்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு அழகான லேடி விலகரிச்சிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அமெரிக்கா போயிருக்கேன்ல, அவள் அரையும் குறையமாக தான் இருந்தாள். இதுக்கு மேலே இதோட தான் அவள் ப்ளவுஸ் இருந்துச்சு. ஸ்கர்ட் ரொம்ப கட்டை ஸ்கர்ட், அந்த கட்டையிலே ஒரு ஸ்லீட். அப்படின்னா நீங்களே இமேஜின் பண்ணீங்க. உங்கள் இமேஜினேஷனுக்கு நான் விட்டுறேன், இமேஜஸ். ஓகே. ஸோ கையில் தட்டு, அது மேலே ஒரு பீர் போத்தை தான் டாக்கு டூக்குன்னு வந்தா. பாஸ்டரை பார்த்து
இதே மாதிரி ஒரு பொண்ணு பீர் போத்தலோட என்னை பார்க்க வந்தான்னா கதை கட்டி என்னை ஊழித்து விட்டே விரட்டி விட்டுருப்பீங்க. அப்போல்லாம் அந்த வீடியோ காலங்கள், அந்த வீடியோ டேக்கில் போட்டு பார்க்குற ஸோ டாக்கு பூக்குன்னு வந்தால் நானும் இது என்ன எப்படி வருது, ஹாய் பாஸ்டர் டால்சன், நான் இப்படி ஆடின மாதிரி, இது என்னது, ஹவ் ஆர் யூ பாஸ்டர் டால்சன், ஓ ஃபைன் ஃபைன் ஃபைன். அவங்க சர்ச் மெம்பரு. Pastor, I was so blessed that the video that you showed that day, in the home group. என்ன வீடியோ காமிச்சார் இவரு? நான் மனசில் வச்சிருக்கேன். The video on missions, God really spoke to my heart. அடப்பாவி, இவன் பீர் போத்தலை கையில் வச்சுக்கிட்டு அரைங்குறையமா வேற வந்து நிற்கிறா, என்னமோ டால் மாதிரி. இவகிட்ட கத்தர் பேசினாரா? அவர் சொன்னா, பாஸ்டர், from this weekend, all my extra hours work, money, அப்படின்னா ஓவர் டைம், எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் அப்படின்னா வேலை முடிஞ்சு அதுக்கு மேலே அவர் கிடைக்கிற ஓவர் டைம் அவர் வேலை செய்கிறத எவ்ரி எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் மணி ஐ வில் பி கிவிங் டு மிஷன்ஸ்னா என் இதயமே நொறுங்கி போச்சு. அப்போ தான் நினச்சேன், இந்தியாவில் இந்த ஆட்டம் ஆடுறானுங்களை வெள்ளையும் சொல்லையும் போட்டுக்கிட்டு, இந்த அமெரிக்காக்காரி பாதி உறுப்பு தெரிகிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு கையில் பீர் போத்தலோட அனுப்புகிற $1 நீ சபை நடத்துகிற, நீங்களாம் பரிசுத்த மாதிரி பேசுகிறீங்க. இங்கே மலேசியாவிலையும் அப்படி போட்டுட்டு பரிசுத்தாம் பரிசுத்தாம் பரிசுத்தாம்னு அப்படியே அப்படியே இல்லாத முடிய முளையிற மாதிரி பேசுகிறானுங்க. பட் அவ கொடுக்குற அந்த $1 இன்னைக்கு மிஷன் ஃபீல்டில் எத்தனை சபைகள் கட்டப்படுது. ஐ broke. My whole mind was changed. ஆனால் தான் வந்து சபையை ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக நடத்தினேன். அப்போ தான் ரொம்ப விலை மாதுகள், கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க. many gangsters, top gangsters in this city was saved. And I'm ready until today. We're going to see more gangsters coming to God. More, even விலை மாதுகள் ரசிக்கப்பட்டு, even transgender, all kind of people. Church, be prepared. Every kind of walks of life will be saved in this church. It will be totally a different move of God. Amen. We open door for everybody. Praise God. So அதனால ஐயோ இல்லை முடியாது. Another, when I went to India just for night, we sat with Bharati, Pastor Bharati. Sister Sheba recommended her. She came to the hotel. So Jasper was with me. We both sit down and talk. We prayed with her. And now நம்ம மிஷன் சப்போர்ட் அனுப்பிட்டு இருக்கோம் அவங்களுக்கு. மாசம் டிரான்ஸ்ஜெண்டர் மினிஸ்ட்ரிக்கு நம்ம சபையிலேருந்து மிஷன் சப்போர்ட் போகுது. We are still doing that because that's one of a particular ministry that I was touched. I said, no, I'm open. When I come back, the church is open for that. In the COVID மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா Bharati would have come here and shared. many churches நான் கேட்கும் போது, சில சபையில் நான் கேட்கும் போது, இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் வராங்க, ஒளி செய்கிறாங்க, ஒளி open to the church, people were very reluctant. மலேசியாவில் ஃபஸ்ட்டு எப்படி ஃபஸ்ட்டு அவங்கள உள்ளுக்கு விடுறது, மக்கள் என்ன நினைப்பாங்க. So where is your church? I'm not promoting homosexual. I'm not promoting lesbianism. அப்ப lesbian வந்தா நீங்க எடுத்துக்குவீங்களா, homosexual வந்தா எடுத்துக்குவீங்களா? No, I'm not into that category. But if you have to be saved, you have to be saved. I'm not allowing all this nonsense, but இந்த காலகட்டத்தில் எனக்கு ரட்சிப்பு முக்கியம். அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க மனம் மாறி எல்லாம் மாறலாம். We allow God to work into their life because அதெல்லாம் ஒரு bondage தானே, ஒரு ஸ்பிரிட் தானே. it can be set free. But transgender அவங்களோட எல்லாமே அவங்க இது மாறுது. அது கர்த்தர் அனுமதித்தா இன்னைக்கு அநேக பேர் ரட்சிக்கப்பட்டு வராங்களா அவங்க ஊழியத்தில். ஸோ அவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா? அதெல்லாம் இப்போ டிஸ்கஷன் இல்லை. சபைகள் இன்னும் அதை கூட அக்செப்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை மலேசியாவில். அப்போ அவ்வளோ பேரும் நரகத்துக்கு தானே போகணும். ஸோ when will they be saved? ஸோ இயேசு உட்காந்து மத்தியோட சாப்பிடும் போது அவர் கூட யார் வரா? பாவிகளும் ஆயக்காரர்களும், all walks of life. Jesus touched every walks of life. So Family Healing Center, if next year is a year of deliverance and setting the captives free, be prepared to touch all walks of people, all walks of life. என்ன மாதிரி சூழ்நிலையில் வராங்களோ, அது அரசராக வராங்களோ, ஆண்டியாக வராங்களோ, அல்லது
என்ன லைஃப் ஸ்டைல்லேருந்து வராங்களோ we have to accept them. If you and I, our heart are open to accept them, God will bring this kind of people into our hand and will baptize many people. அது மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு 10 பேர் வச்சுக்கப்பட்டாங்கன்னா we'll have a ministry for them separately. ஸோ அந்தந்த கேட்டகரிக்கு அந்தந்த மினிஸ்ட்ரி போகும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சரி, வாசிப்போம். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் ஆரம்பிச்சிட்டானுங்களா? அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோமா? அடுத்த வாரம் இருக்குதா? இருக்கும்ல பைபிள் ஸ்டடி இருக்குமா? அப்போ இன்னும் கொஞ்சம் டிப்பாக பார்ப்போமா? இதை உங்களுக்காகவே நான் அடுத்த வாரம் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கோட இந்த சப்ஜெக்டை பார்ப்போம். அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட பாடுபடுவோம். கம் ஃபேமிலி மெம்பர்ஸ், லெட்ஸ் see great move of God in the coming 2022 will be year of deliverance and year of captives free. அநேக குடும்பங்களிலே விடுதலையும் ரட்சிப்பு உண்டாகும்படிக்கு பெரிய காரியங்களை காண்போம். ஆயத்தமாகுவோம், ஆவியிலே ஜெபிப்போம், ஒருமித்து செயல்படுவோம். ஜெயம் நிச்சயம். உங்களுக்காகவே நான். பாய்.